வணக்கம். பாக்கியலட்சுமி சரியில்ல. கோபி வெளியிலேருந்து வராரு. வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. ஏம்மா நல்லா தூங்குனீங்களா? காப்பியெல்லாம் குடிச்சிங்களான்னு கேட்டவன அந்த நேரத்தில் அவங்க மாமியார் காப்பி எடுத்து வந்து வைக்கிறாங்க. இந்தாங்கம்மா காப்பி குடிங்க சொன்னவொடனே எனக்கு காப்பி வேணாம்னு சொல்கிறாங்க அவங்க. ஏம்மா காப்பி குடிங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கி வந்தோடனே காப்பி குடிப்பீங்களா? குடிங்கன்னு சொன்னோன்னே நானும் இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சுடுதண்ணி கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு காப்பி இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆள் இல்லைன்னுட்டு. அதுக்கு அவங்க மாமியார் சொல்கிறாங்க, நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரது வேணாவா மாப்பிள்ளன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு மரியாதை கிடையாது. நான் எவ்வளோ கரெக்டாக அதெல்லாம் சாப்பிட்ணும், இல்லாட்டி எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலான்ட்டு அவங்க சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் நடக்குது. அதனால் ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு கத்திட்டு கிளம்பி போய்ட்றாங்க. கோபி புலம்புறாரு. இதே நேரத்தில் எழில் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிவிட்டு அவர் குஷியாக வெளியில் வராரு. அந்த பாக்கியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்குன்ட்டு, உனக்காக தான் வந்தேன் சொல்கிறாங்க. வண்டியில் வந்து எப்படிம்மா வந்தோன்னா ஆட்டோவில் தான் வந்தானிட்டு. அப்போது நீ கதை சொன்னியான்னு சொன்னோன்னே கதை சொல்லிட்டோம்மா, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னாக்கா 2-3 மாதத்தில் நம்ம ஷூட்டிங் போயிடலான்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் மட்டும் வெளியில் வந்தாக்கா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்ட்டு. அதை கேட்டு இவங்க சொல்கிறாங்க, நீ பெரிய ஆள் ஆகணும், உன்னோட வாழ்க்கையில் நீ செட்டில் ஆகணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணுன்னுட்டு. அதெல்லாம் ஆகிடலாமா, இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்ட்டு இவர் கண் கலங்கிட்டு நன்றி சொல்கிறாரு. நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையா, இதெல்லாம் நம்மளோட கடமைடானிட்டு இவங்க குஷியாக சொல்கிறாங்க. அப்போ நாம் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அதை எடுத்துன்னு போய் சொன்னோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவங்கள வாங்கிட்டு போகலான்ட்டு இவங்க கிளம்புறாங்க. கோபி ஃபோன் பேசிட்டு திரும்ப ராதிகா வந்து நிற்கிறாங்க. ஹோட்டலில் அந்த ஃபோன் வந்துச்சுன்ட்டு முக்கியமான விஷயம் உள்ளே பேசணும் வாங்கினிட்டு இவர் புலம்பிக்கிட்டே வராரு. உள்ளே வந்து அவங்க மாமியார் இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, உங்கள் அம்மா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டில் தான் பேசுனாங்க குழந்தை கலக்கணும்ட்டு, இப்போ இங்கே வந்து பேசிக்கிட்டாங்க குழந்தை கலைக்கணும்ட்டு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமானிட்டு ராதிகா அவங்க அம்மாவை மாறி மாறி கோபியோட அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுது அவர் தலை பிச்சுக்குது. போதும் போதும் நிறுத்துங்க, எனக்கு தலை வடிச்சு போகும் போல இருக்குது. அவங்கக்கிட்ட நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்கள நீங்கள் கவனிச்சிக்கணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஒன்று என்ன பண்ணாங்க தெரியுமான்ட்டு இவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. திரும்ப உங்கள் அம்மா குழந்தை கலைக்கணும் அது எது சொன்னாங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன்ட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. சரி ஏத்த, அவங்க இது மேலாம் பேச மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. கோபி வெளியே வந்து பார்த்தா அவங்க அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே பேசுறதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க மாதிரி இதுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரமாக பார்த்து அவங்க கோபி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவங்க மயக்க போட்டுடுறாங்க. எல்லோரும் பதறி போயிட்டு தண்ணி தெளிச்சிட்டு அவங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏம்மா என்னாச்சுன்ட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, வெளியில் வந்த மயக்கம் வந்துருச்சுன்ட்டு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சொன்னோன்னு அதெல்லாம் வேணான்ட்டு, வெயிலுக்கு மயக்க போட்டிருப்பாங்கன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுட முடியாது, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் கிளம்புறாதிகான்ட்டு. அவள் தான் முடியாதவளாக இருக்காள், அவளை எதுக்காக அலைய வைக்கிறீங்க மாப்பிள்ள, வேணான்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே இருக்க முடியுமா, சரி இருமா நம்ம போகலாம் கிளம்புன்னு சொல்லும்போது வேணாடான்ட்டு. ஆமாம்மா உனக்கு எப்படி மயக்கம் வந்தது, இது மாதிரிலாம் உங்களுக்கு மயக்கம் வந்தது இல்லைன்ட்டு அவர் கேட்குறாரு. வேணாடா, நான் ஏதாவது சொன்னேன் அது வேறு பெரிய பிரச்சனை ஆகுன்ட்டு, சொல்லுமா என்ன நடந்து சொல்லுன்னு சொன்னோன்னே இவங்க சொல்கிறாங்க, நான் கரெக்டாக சாப்பிட்ணும், மருந்து மாத்திரை சாப்பிட்ணும், அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே. இந்த வீட்டில் என்னை யாரும் சரியாக கவனிச்சிக்காத போது இந்த மாதிரி தான்டா வரும்னு சொல்கிறாங்க. அது கேட்டதும் இவர் திட்டுறாரு. 2 பக்கமும் ராதிகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மாறி மாறி திட்டுறாரு. எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்கனாக்கா இவங்களெல்லாம் நீங்கள் பொறுப்பாக்கிறோட பார்த்துக்கிறது வேணாமா, மயக்க போகிற அளவுக்கு விடுவேன்ட்டு அவர் 2 பக்கமும் திட்டாரு. இப்போ 8 மணி ஆச்சு, நான் 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கணும், ஆனால் அந்த மாதிரி சாப்பிடாததுனால எனக்கு மயக்கம் வந்துச்சு சொன்னோன்னே அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க வேண்டியது தானே, அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க மருந்து மாத்திரை சாப்பிடணும், இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஆகும், நீங்கள் சரியாக செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னே நாம் 9 மணிக்கு தானே சாப்பிடும் மாப்பிள்ளன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் முன்னாடியே செஞ்சு கொடுத்துருக்க வேண்டியது தானன்ட்டு. அது எப்படி மாப்பிள்ளை எங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் கவனிக்கிறது வேணாம், நானும் எங்கள் அம்மாவை கவனிச்சிக்கிறேன், நானும் எங்கள் அம்மாவுக்கு போயிட்டு சமையல் பண்ணுறேன்ட்டு அவர் உள்ளே கிளம்புறாரு. இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.